தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நவம்பர் 11ஆம் தேதி நம்மளுடைய கேரளா சமையலோட ரெசிபி புக், குக்கிங்கோட ரெசிபி புக்கு வந்துட்டு ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு புக்கு இப்போ தான் என் கைக்கே கிடச்சிருக்கு. நான் அது உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சிதான் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் நம்மளோட புக்கு. 3 காப்பி தான் என் கையில் கிடச்சிருச்சு. ரொம்ப பெரிய குவான்டிட்டியாக சேலுக்காக பிரிண்ட் பண்ணலை, சாம்பிள் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. கேரளா சமையல் யூடியூப் சேனல், அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் 500க்கு மேலே ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த புக்குக்குள்ளே 70 ரெசிபி தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. பேர் பாருங்கள், கேரளா சமையல் பாஜகம். கீழே வந்துட்டு என் பேர் எழுதியிருக்கு, ஜீஜா லால் அப்படின்ட்டு. நம்ம சேனலில் ஜீஜா அரவிந்த் அப்படின்னு தான் போட்டிருக்கு, அதுதான் என்னோடய அஃபிஷியல் நேம். இது வந்துட்டு ஜீஜா லால் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைச்ச பேர். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமா? ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது நம்ம பேர் இருக்குது, கேரளா சமையல். இதுக்குள்ளே பாருங்கள், ஜீஜா லால். இது என்னோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் எது இருக்குது, எங்கே பிறந்திருக்கு, வளர்ந்துருக்கு, எங்கே படிச்சிருக்கு, ஃபேமிலி, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கு. எல்லாமே மலையாளத்தில் தான். இது நான் படித்து வரும்போது ரொம்ப டைம் ஆகும், அதனால் நான் இப்போ படிக்கலை. நம்ம வந்துட்டு இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் டீட்டெயில்டாக. இது வந்துட்டு எடிட்டோரியல் பேஜு. எடிட்டோரியல் வந்துட்டு அம்மா தான் எழுதியிருக்காங்க. எடிட்டர் அம்மா தான், ராஜி அரவிந்த் அவங்களோட பேர். அடுத்த பேஜில் நம்ம ரெசிபீஸ் ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் வந்துட்டு வெரைட்டி புட்டில் தான், மலையாளத்தில் புட்டு 15 தரம் ருச்சியில் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. 1வது பொரியல் புட்டு. 15 டைப் புட்டு நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கு. 2வது நம்ம சோயா சங்க்ஸ் எல்லாம் வச்சுட்டு செய்கிற மீல் மேக்கர் புட்டு. 3வது வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றி செய்கிற பால் புட்டு. 4வது வந்துட்டு உதிரி புட்டு, புட்டு மேக்கர் இல்லாமல் ஸ்டீமரில் உதிரியாக செஞ்செடுக்கிற உதிரி புட்டு. அடுத்தது உலர்த்திய புட்டு, மிளகாய் பூண்டெல்லாம் இடித்து வதக்கி செய்கிற உலர்த்திய புட்டு. அப்புறமா வந்துட்டு பாலக் புட்டு, பைனாப்பிள் புட்டு, பீட்ரூட் புட்டு, கேரட் புட்டு. அடுத்தது புழுங்கலரி புட்டு, மரச்சீனி புட்டு. மரச்சீனி அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு தான், கப்பை புட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு சேமியா புட்டு, இனிப்பாக இருக்கிற சேமியா புட்டோட ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கு. முருங்கையில புட்டு, முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிற முருங்கையில புட்டு. அடுத்தது ராகி புட்டு, சாஃப்டாக இருக்கிற ராகி புட்டு எப்படி செய்யலான்ட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன், அதோட ரெசிபி. லாஸ்ட்டு வந்துட்டு இறைச்சி புட்டு, சிக்கன் சேர்த்துட்டு செய்கிற இறைச்சி புட்டோட ரெசிபி. இந்த மாதிரி 15 டைப்பு புட்டோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க முதல்ல. அடுத்தது வந்துட்டு கொழுக்கட்டை, புளிச்சம்மந்தி, வெங்காய சட்னி கூட கொழுக்கட்டை அப்லோட் பண்ணியிருக்கு. கெட்டு இட்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருந்துச்சு. வாழையில சுற்றி கட்டி அதுக்குள்ளே மாவு ஊற்றி குழல் மாதிரி ஆவியில் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து சட்னி கூட தொட்டு சாப்பிட்ற ஒரு ரொம்ப வெரைட்டியாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற ஒரு ரெசிபியாக இருந்துச்சு. அடுத்தது ராகி மசாலா கொழுக்கட்டை, குக்கும்பர் தோசை, பால் பத்திரி. அடுத்த பேஜில் சிந்தாமணி அப்பம் ரெசிபி சேர்த்துருக்கு. அடுத்தது ஒழிச்சடை, மாவு கலக்கி வாழையில ஊற்றி செய்கிற அடையோட ரெசிபி தான். அடுத்தது கார்லிக் இட்லி, தேங்காய் பத்திரி. இது ராயல் உப்புமா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற, கொஞ்சம் டைம் ஆகும் செய்கிறதுக்காக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற உப்புமா ரெசிபி தான் ராயல் உப்புமா. அடுத்தது ரவா கைப்பத்தல், ராகி அடா, சேமியா அடா, கோதுமை அடா. இது வந்துட்டு கேபேஜ் ஊத்தப்பம், உளுந்தப்பம், ஒரோட்டி, ராகி அப்பம். சின்ன வெங்காயம் சீரகம் எல்லாம் சேர்த்து செய்கிற மணமாக இருக்கிற செருளி அப்பம். இது வந்துட்டு வெல்லம் சேர்த்து செய்கிற வட்டை அப்பம். உண்ணியப்பம் மாதிரி செய்கிற வெள்ளை கலரில் இருக்கிற கண்ணூரப்பம். அடுத்தது இது வந்துட்டு ஏத்தக்காய் களி, நேந்திர பழம் வச்சுட்டு செய்கிற சிம்பிளாக இருக்கிற ஒரு ரெசிபி. இது மலபார் செந்தூரி. இது வந்துட்டு பீச்சப்பம், இனிப்பாக இருக்கிறது காரமாக இருக்கிறது ரெண்டுமே போட்டிருக்கு. பிரெட் தோசை, பிரெட் தோசை மாவுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிற ரெசிபி. சக்கரை வடை, இனிப்பாக இருக்கிற வடையோட ரெசிபி. அடுத்தது அரி பொங்கிச்சது, இது ஒரு லஞ்ச் ரெசிபியாக இருக்குது. அரிசி கூட கடலை எல்லாம் சேர்த்து செய்கிற ஒரு ரெசிபி. தேங்காய் பால் வெஜிடபிள் ரைஸ், தேங்காய் பால் சேர்த்து செய்கிற ஒரு ஃப்ரைட் ரைஸ். பவானி கஞ்சி, ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு கஞ்சியோட ரெசிபி தான். உள்ளி கிச்சடி, வெண்டைக்காய் மப்பாஸ், பாவக்காய், மாங்காய் கறி. அடுத்தது நல்ல புளிப்பாக இருக்கிற ஒரு கறியாக இருக்குது, முப்புளி. அடுத்தது வெள்ளரிக்காய் புளிங்கறி, வெஜிடபிள் பீரா,
கோவைக்கு சேர்த்து செய்கிறதா வெஜிடபிள் பீரா, பனானா ஸ்டூ, தேங்காய் பால் ஒழிச்சு வச்ச செറുபயர் கறி, தேங்காய் பால் ஊற்றி செய்கிற பாசிப்பருப்பு கறி. அது அதோட அர்த்தம். பப்பட சம்மந்தி, அம்பலப்புழ பால் பாயசம். இந்த அம்பலப்புழ பால் பாயசம் வந்துட்டு குக்கர் பாயசம் அப்படின்னு தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. மிக்சட் வெஜிடபிள் அச்சார், அச்சார்னா ஊறுகாய், பச்சை மாங்காய் அச்சார், மிளகு வறுத்த புளி, ஏத்தப்பழ புளிശ്ശേരി, புளியிஞ்சி நார்த் கேரளா ஸ்டைலு, புளியிஞ்சி சவுத் கேரளா ஸ்டைலு, தெக்கன் ரீதியில் வடக்கன் ரீதியில் அப்படியெல்லாம் மலையாளத்தில் எழுதியிருக்கு. செம்மீன் தேங்காய் வரவு, கல்யாண வீடு மீன் கறி, 2-3 நாள் கெடாமல் வைக்க முடியும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீன் கறியோட ரெசிபி தான். மீன் பெரட்டு, சிந்தாமணி சிக்கன், சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்கிற ரொம்ப காரமாக இருக்கிற சிக்கன் ரெசிபி. பெப்பர் சட்டி சிக்கன், மண்சட்டிக்குள்ளே வைக்கிற சிக்கன் கறியோட ரெசிபி. ஜாப்பி, காஃபி பவுடர் சேர்க்காமல் செய்கிற ஆயுர்வேதிக் காஃபியோட ரெசிபி. பால் காவா, பால் நிறைய ஸ்பைசஸ் சேர்த்து செய்கிற ரெசிபி. கோதம்பு காய்ச்சியது பிங்க் லெமன் ஜூஸ். அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி. கொஞ்சம் ஃபோட்டோஸும் கொடுத்துருக்கு. ஃபோட்டோஸ் இந்த டைம் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுத்துருக்கு. அதனால் பார்க்குறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு இது இல்லை. நமக்கு கலர் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப காசாகும் அப்படின்னு சொன்னேன். அதனால் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்கு. புட்டெல்லாம் பாருங்கள், நம்ம வெரைட்டி புட்டெல்லாம் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி இருக்குது. பரவாயில்ல, அடுத்த டைம் முடிஞ்ச நமக்கு எல்லாமே கலரில் நல்ல ஒரு பிரிண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புக்கு முடிஞ்சிருச்சு. இங்கே பின்னாடி பாருங்கள், இது நான் தான். குக்கிங் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸில் என்னோடய ஃபோட்டோ பக்கத்தில் எழுதி இருக்குது. கேரளா சமையலோட லோகோ, என்னோடய ஃபோட்டோ ரெண்டுமே பாருங்கள். இந்த 2 மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குல்ல. நம்மளோட லோகோ வந்து என்னோடய தம்பி வரைஞ்சி கொடுத்தது தான். அவன் ஒரு கார்ட்டூனிஸ்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட புக்கு. பெண்ணில்லம் எழுத்திடம் பப்ளிகேஷன்ஸ், அவங்க தான் நம்மளோட புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கு. இங்கே எழுதியிருக்கு, நான் மலையாளத்தில் இருக்குது, உங்களுக்கு அது புரியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் நம்மளோட புக்கோட பேர் நான் சொல்லியிருந்தேன். கேரளா சமையல் பாஜகம் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. கேரளா சமையல் இங்கிலீஷில் இருக்குது, ஆனால் இந்த பாஜகம் மட்டும்தான் மலையாளத்தில் இருக்குது. சேனல் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்ருக்கிற ஒன்று தான், மலையாளம் சொல்லிக் கொடுங்க, மலையாளம் சொல்லிக் கொடுங்க, எப்படி பேசுகிறது, எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு. இந்த பாஜகம் பாருங்கள், இது முதல்ல எழுதியிருக்கிற பா, அதுக்கு வந்து ஒரு தீர்க்கம் சொல்ல துணைக்கால், அது ஒன்று போட்டால் பா அப்படின்னு படிப்பேன். அடுத்தது வந்து சா, ஜீஜான்னு எழுதுற ஜா கிடையாது, சா வந்து செப்பரேட்டாக இருக்குது, அந்த சா தான் இங்கே பா சா. அடுத்தது கா, கம். இந்த ஜீஜாலாலோட ஜா வந்து பாஜகத்துக்கு எழுதாது, பாஜகத்தோட சா வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. பா சா கம், கா எழுதி ஒரு இது போடும்போது கம் அப்படின்னு பாஜகம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜீஜாலாலுக்கு ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாக இருக்கும். பாஜகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாய்க்கும் இந்த ஜாய்க்கும் ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் மலையாளம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, ஓரோ லெட்டர்ஸுக்கும் ப்ரொனன்சியேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக இருக்கும். அது மலையாளிஸுக்கு தான் அது கரெக்டாக தெரியும். ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்சிரு. கற்றுக்கிறதுக்கு மோஸ்ட் டஃப்பாக இருக்கிற லாங்குவேஜ் எது இந்தியில் அப்படின்னு கூகுள்கிட்ட கேட்டால், கூகுள் வந்துட்டு மலையாளம் அப்படின்னு தான் எழுதி காமிக்கிறது. ஆல்மோஸ்ட் கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம குட்டீஸுக்கும் அங்கே கோயம்புத்தூர்லாம் வளர்ந்ததுனால மலையாளம் இப்போவும் நல்லா தெரியாமல் இருக்குது. நான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணது நம்மளோட புக்கு பப்ளிஷ் ஆனது உங்களையும் கூடி காமிக்கிறதுக்காக தான். ஸோ அது இப்போ நான் செஞ்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே வந்து இந்த சேனல் ஆரம்பித்ததுனாலேயும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுனாலேயும் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.